பிசிபி வித்தியோ 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.1 5வது கணக்கு ஏபிசிடி அப்படின்ட்டு 4 கணங்கள் கொடுத்துருக்கு. எனில் ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி என்பது உண்மையா என சோதிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இங்கே 2 பார்ட் இருக்குது. எல்ஹெச்எஸ் பார்ட் 1, ஆர்ஹெச்எஸ் பார்ட் 1. அப்போ எல்ஹெச்எஸ்க்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம், ஆர்ஹெச்எஸ்க்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 2 ஆன்சரும் சாமா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத சோதித்து நம்ம சொல்ல போகிறோம். அப்போ எல்ஹெச்எஸ் பார்ட் எடுத்துக்கிட்டால் ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி. இதில் நம்ம ப்ராக்கெட் உள்ளதுக்கு தனித்தனி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் மொத்தமாக ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ வெட்டு சி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏங்கிற கணத்தை முதல்ல எழுதிக்கலாம். அப்போ ஏங்கிற கணம் வந்து 1 2 3 1 2 3 வெட்டு, இந்த வெட்டை போட்டுக்கிற போகிறோம். அடுத்து சி எழுதணும். அப்போ சி எங்கே இருக்குன்னு பாருங்கள், 3 4. அப்போ ஏக்கும் சிக்கும் ஃபஸ்ட்டு வெட்டு பார்க்குறோம். அப்போ ஏக்கும் சிக்கும் பொதுவான உறுப்பு எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்போ 1 பொதுவாக இல்லை, 2 பொதுவாக இல்லை, 3 மட்டும் பொதுவாக இருக்குது. அப்போ ஏ வெட்டு சிக்கு பொதுவான உறுப்பு 3. அப்போ 3 மட்டும்தான் ஏ வெட்டு சியில் இருக்கும். அடுத்து பி வெட்டு டி. இப்போ பி இங்கே எழுதிக்கணும். பி வந்து 2 3 5 2 3 5 வெட்டு டி வந்து 1 3 5 1 3 5. இப்போ இது ரெண்டுக்கும் பொதுவான உறுப்பு இருக்கான்னு பாருங்கள். 2 பொதுவாக இல்லை, 3 பொதுவாக இருக்குது. அது மாதிரி 5 பொதுவாக இருக்குது. அப்போ 2 5க்கு ஒரு 5, 2 3க்கு ஒரு 3 எழுதிக்கலாம். 3 5. அப்போ பி வெட்டு டியில் வரக்கூடிய உறுப்புகள் 3 5. இப்போ மொத்தமாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ஃபோர் ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி. இப்போ ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த 2 ப்ராக்கெட்டையும் கிராஸ் பண்ணணும். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு இந்த ஆன்சரு, இந்த ப்ராக்கெட்டுக்கு இந்த ஆன்சர், அந்த 2 ஆன்சரையும் நம்ம கிராஸ் பண்ணணும். அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள ஆன்சரு எடுத்து எழுதிக்கலாம் 3. அடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள ஆன்சர் வந்து 3,5. இப்போ இது 2ஐயும் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா வரிசை ஜோடியை எடுத்து எழுதணும். அப்போ இங்கே ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது, அங்கே 2 உறுப்பு இருக்குது. அப்போ இந்த ஒரு உறுப்பு வச்சு 2 வரிசை ஜோடி அமைக்க இயலும். அப்போ 3,3 ஒரு வரிசை ஜோடி, 3,5 ஒரு வரிசை ஜோடி, அவ்வளோதான் அமைக்க முடியும். இதை சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து ஆர்ஹெச்எஸ் சைடு போகலாம். ஆர்ஹெச்எஸ்லேயும் 2 ப்ராக்கெட் இருக்குது. 2 ப்ராக்கெட்டுக்கு 2 ஆன்சர், அப்புறம் தான் ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏயையும் பியையும் எழுதிக்கலாம். அப்போ ஏ வந்து 1 2 3 கிராஸ் 2 3 5. அப்போ 1 வச்சு 3 வரிசை ஜோடி. இப்போ 1,2 1,3 1,5. அடுத்து 2 வச்சு 3 வரிசை ஜோடி. 2,2 2,3 2,5. அடுத்து 3 வச்சு 3 வரிசை ஜோடி. 3,2 3,3 3,5. இதோட முடிச்சிடணும். அடுத்து சி கிராஸ் டி. இப்போ சிங்கிற கணத்தை எழுதுங்க. 3 4 கிராஸ் டிங்கிற கணத்தை எழுதுகிறோம். 1 3 5 1 3 5. இப்போ இது 2க்கும் வந்து கார்ட்டீசியன் பெருக்கல் பார்க்கலாம். அப்போ 3க்கு வரிசை ஜோடி 3. அப்போ 3,1 3,3 3,5. அடுத்து 4க்கு 3 வரிசை ஜோடி இருக்குது. 4,1 4,3 4,5. இதோட முடிஞ்சிருச்சு. ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி. இப்போ இந்த 2 ப்ராக்கெட்டுக்கு நடுவில் வெட்டு இருக்குது. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது, அப்புறம் இந்த ப்ராக்கெட்டுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது. இது 2க்கும் வெட்டு பார்க்கணும். அப்போ 2க்கும் பொதுவான வரிசை ஜோடி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ 1,2 இங்கே இருக்கான்னு பார்த்தா இல்லை. 1,3 இங்கேயும் இல்லை. 1,5 இல்லை. 2,2 இல்லை. 2,3 இல்லை. 2,5 இல்லை. 3,2 இல்லை. 3,3 இருக்குது.
இங்கேயும் 3,3 இருக்குது. அதுக்கடுத்து 3,5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ பொதுவான வரிசை ஜோடிகள் 2 தான் இருக்குது. அப்போ 3,3 1 3,5 இதை சமன்பாடு 2 அப்படின்னு வைக்கிறோம். அப்போ 1,2லிருந்து LHS = RHS அப்படிங்கிறது உண்மை என நிரூபிக்கப்படுது.